காசா, மேற்கு கரை உள்ளிட்ட பகுதிகளை ஒருங்கிணைத்த இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக காட்டுகிற உலக வரைபடத்தின் பகுதி ஒன்றை அமெரிக்க இராணுவம் வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஈரானுடைய விமானத்தில் இருந்து தப்பித்த அல்லது உயிர் பிழைத்த 3 விமானிகளை கத்தர் ரகசியமான ஒரு இடத்தில் சிறை வைத்திருக்கிறது என்றும் அந்த 3 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இன்றைக்கு ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சும் ஈரானுடைய இராணுவ தளபதியும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். முட்டி மோதி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறிய, இது ஈரானுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க என்று சொல்லக்கூடியவரே, இங்கே உள்ளே நுழைந்தால் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் காலை உடைப்போம் அப்படிங்கிறாங்க. இது பேச்சு வழக்கில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல இன்றைக்கு ஹத்தாமியினுடைய பேச்சுக்களை பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, சீனாவுல இருந்து அதி உச்ச தொழில்நுட்பங்களை கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானை வந்து அடைந்து விட்டது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் காசாவினுடைய யுத்தம் அப்படியே ஈரான் வரைக்கும் பரவி ஈரானோடு ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று கடைசியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதிலே தோல்வி அடைந்தது நமக்கெல்லாம் தெரியும். இந்த நிலையில் இன்றைக்கும் மத்திய கிழக்கிலே பல விவகாரங்கள் நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளைத்தான் இன்றைய இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாள் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் காசா, மேற்கு கரை உள்ளிட்ட பகுதிகளை ஒருங்கிணைத்த இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக காட்டுகிற உலக வரைபடத்தின் பகுதி ஒன்றை அமெரிக்க இராணுவம் வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டியிருக்கிறது. அமெரிக்கா காசாவும் அதே போன்று காசாவோடு ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க், மேற்கு கரை பகுதிகளும் இஸ்ரேலுக்கு உரியது என்று இதுவரைக்கும் சொல்லலை. ஆனால் இஸ்ரேல் பிடித்திருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய எல்லா பகுதிகளுமே இஸ்ரேல் தான் என்று அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால தான் பல தடவை அவங்க வீட்டோவையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் இன்றைய நாள் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பிரிவு சென்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அமெரிக்காவின் சென்காமினுடைய தளபதி ஃப்ராட் கூப்பர் மத்திய கிழக்குக்கு 10 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். அந்த விஜயம் தொடர்பாக சென்காமினுடைய அறிக்கை வெளியாகிற நேரத்தில் தான் காசாவும் அதே போன்று வெஸ்ட் பேங்க் பகுதிகளும் இஸ்ரேலுடைய நிலப்பரப்புகள் என்கிற வரைபடத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது இவ்வளவு நாட்களாக அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருக்கிற அரபு நாடுகளுக்கே மிகப்பெரிய தலையீடியாக மாறக்கூடிய விவகாரமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்து இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், மார்ச் மாதம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிற ஈரானுடைய விமானத்தில் இருந்து தப்பித்த அல்லது உயிர் பிழைத்த 3 விமானிகளை கத்தர் ரகசியமான ஒரு இடத்தில் சிறை வைத்திருக்கிறது என்றும் அந்த 3 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இன்றைக்கு ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சும் ஈரானுடைய இராணுவ தளபதியும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இராணுவ தளபதி நேரடியாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தான் இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் நடந்த மோதல்களில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டைகளில் ஈரான் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மேலே தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலுக்கு ஈரானுடைய 3 விமானங்களை ஈரான் பயன்படுத்திய நேரத்தில் இந்த 3 விமானங்களையும் கத்தருடைய பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். இந்த விமானங்கள் ஒன்றும் F-35 மாதிரி கண்டுபிடிக்க முடியாத விமானங்கள் எல்லாம் கிடையாது. ஈரான் இருக்கக்கூடிய தாக்குதல் விமானங்கள்ங்கிறது லேசாக சுட்டு வீழ்த்த முடியுமான விமானங்கள் தான். ஏன்னா விமானம் என்கிற வகையில் அவங்க தொழில்நுட்பத்தில் உச்சம் தொடவே இல்லை. அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்த காரணத்தினால அந்த அடிப்படையில் தான் இந்த விமானங்கள் என்பது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட நேரத்திலேயே 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட செய்திகளை கத்தர் சொல்லி இருந்தது. ஆனால் அதிலே இருந்த விமானிகள் எங்கே என்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருந்த நேரத்தில் தான் ஒருவருடைய உடலை கத்தர் ஈரானுக்கு கொடுத்து விட்டது. மற்ற 3 பேருடைய உடல்கள் எங்க என்று தேடிக்கிட்டு இருந்தாங்க. தற்போது ஈரானுடைய ஆயுதப்படைகளுடைய தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரல் முகமது பாகர் சாதே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தான் செஞ்சிலுவை சங்கத்திற்கு அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் ஈரானுடைய Su-24 என்கிற விமான வகையைச் சேர்ந்த 3 விமானங்களை சுட்டு வீழ்த்தி அதிலிருந்த விமானிகளை தங்களுடைய குடும்பத்தாரோ அரசாங்கமோ அணுக முடியாத வகையில் கத்தர் ரகசிய இடத்தில் சிறை வைத்திருக்கிறது. எனவே அவர்களை விடுவிக்க வேண்டும்
என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிலையில கத்தர் இந்த செய்திகளை முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறது. நாங்கள் சுட்டு வீழ்த்தியது உண்மை, ஃப்ளைட்டு வரும்போது இந்த எங்களுடைய எல்லைக்குள்ள வராதிங்கன்னு நாங்கள் சொன்னோம், அதை மீறி அவங்க வந்தாங்க, எனவே அவங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தியது உண்மை. ஆனால் அதிலே கொல்லப்பட்ட ஒருவருடைய பாடியை நாங்கள் ஈரானுக்கு கொடுத்துட்டோம், வேறு எந்த பாடியும் எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை, நாங்கள் உயிரோடு யாரையும் பிடிக்கவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரம்ங்கிறது ஒரு கண்ட்ரவர்ஷியலான விவகாரம். சுட்டு வீழ்த்தினது உண்மை, ஆனால் அதில் இருந்தவங்களை எங்களுக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் தான் இவர்களை கத்தர் ஒரு ரகசியமான இடத்துல வைத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் மிக காட்டமாக சொல்லி இருக்கிறது. கத்தர் அதை மறுத்திருக்கிறது. இந்த நிலையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்கள் அவசர பயணமாக எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவுக்கு சென்றிருக்கிறார். அங்க பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தலைவர் ஈஜிப்டினுடைய உளவுத்துறை தலைவரை சந்தித்து பேச இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், அமெரிக்க அதிபருடைய தூதுவராக செயல்படுகிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜார்ஜ் குஷ்னர் எதிர்வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலுக்கு பயணமாக இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இஸ்ரேலோட போய் பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. காசா தொடர்பாக மேலதிக செய்திகள் வந்திருந்த நிலையில தான் அவர் வருவதற்கு முன்பதாக எகிப்தோட போய் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த செய்திகளை அமெரிக்காவுக்கு கொடுப்பதற்கான காரியங்கள்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்கள் தற்போது எகிப்துக்கு பயணமாக இருக்கிறார்கள். எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவரை சந்தித்து பேசுவது மட்டுமல்லாமல், ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் 15 அம்ச சமாதான திட்டத்தின் பிரகாரம் தங்களுடைய ஆயுதங்களை உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய அமைப்பிடத்தில் ஒப்படைப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் இஸ்ரேல் அதை மறுத்திருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தற்போது தேர்தல் களத்தில் மும்முரமாக இருக்கிறார். தேர்தல் நடைபெறப் போகிறது. அந்த தேர்தலில் ஜெயிக்கணும்னா இந்த சமாதானத்தை அவர் ஏற்றுக்கிற கூடாது. அந்த அடிப்படையில் தான் அவர் ஏற்றுக்காமல் இருக்கிறார். சமாதானத்தை ஏற்றுக்கிட்டாலே அதுவே அவருடைய தோல்விக்கு காரணமாகிரும் என்கிற காரணத்தினால் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார். ஆனாலும் தேர்தலின் பிறகாவது இந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கை அமெரிக்காவுக்கு இருக்கிற காரணத்தினால தான் ஜார்ஜ் குஷ்னர் தற்போது இஸ்ரேலுக்கு பயணமாகிறார். அது தொடர்பாக தற்போது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தலைவரும் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு பயணித்திருக்கிறார். இந்த நிலையில இன்றைக்கு மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஹொர்முஸ் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹொர்முஸை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம், அது எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அது இனிமே ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு டெரிட்டரியாக இருக்கும், அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக செயல்படும் என்று சொல்லியிருந்தார். இது தொடர்பாக இன்றைக்கு ஈரானுடைய இராணுவ தளபதி மிக காட்டமான கடுமையான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். ஈரானுடைய இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹத்தாமி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், இது போன்ற கருத்துக்கள் தொடர்பாக கேலி செய்கிறது ஒரு மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் சும்மா கிண்டலுக்கு மாதிரி இதை பேசுகிறாரு, அவரால் இதை பண்ணவே முடியாது என்று சொல்லக்கூடியவர். இது ஈரான் என்பதை அமெரிக்க அதிபர் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இதை புரியாம தான் வந்து சண்டை பிடிச்சி முட்டி மோதி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறிய, இது ஈரானுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க என்று சொல்லக்கூடியவர் இங்கே உள்ளே நுழைந்தால் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் காலை உடைப்போம் அப்படிங்கிறாங்க. இது பேச்சு வழக்கில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் இன்றைக்கு ஹத்தாமியினுடைய பேச்சுக்களை பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எங்கள் நாட்டுக்குள்ள அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் அல்ல, அமெரிக்காவினுடைய அதிபரே உள்ள நுழைஞ்சாலும் காலை நாங்கள் உடைப்போம். ஏற்கனவே அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் முற்றிலுமாக விரட்டி அடிச்சிட்டோம். அதே மாதிரி வளைகுடா பகுதிகள், ஓமானுடைய கடல் பகுதி, ஹொர்முஸ் ஜலசந்தி, இந்த பகுதிகள் எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது நாங்கள் பிடிச்சிட்டோம், அது அமெரிக்காவுடைய பகுதியாக அறிவிக்க போகிறோம் என்றெல்லாம் இவர் சொல்லுவது கதைக்காக இருக்குமே தவிர நிஜமாக இருக்காது. உள்ள நுழைஞ்சா காலை உடைப்போம் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம ஊர் பாஷையில் பேசுகிற மாதிரி ஈரானுடைய இராணுவ தளபதி பேசியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்றம் ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது என்ன சட்ட திருத்தம் என்று சொல்லி சொன்னால், ஈரானில் இருந்து கொண்டு அமெரிக்காவினுடைய ஊடகங்களுக்கோ அல்லது இஸ்ரேலுடைய ஊடகங்களுக்கோ நேரடியாக பேட்டிகள் வழங்குவது, தகவல்கள் கொடுப்பது, அந்த ஊடகங்களுக்கு இணையான வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இஸ்ரேலுடைய ஃபண்டு பண்ணக்கூடிய அவர்களுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஊடகங்கள், இப்படி எந்த ஊடகங்களுக்காவது யாராவது பேட்டி அளித்து நாட்டினுடைய செய்திகளை சொல்வார்களே ஆனால் அவர்கள் தேச விரோதிகளாக கணிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்கிற ஒரு சட்ட திருத்தத்தையும் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஈரானுடைய நாடாளுமன்றம் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிற. அதே நேரம் மேலதிகமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில்
ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் பேசும்போது பார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஈரான் இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் யுத்தத்தில் நிஜமாகவே வென்றிருக்கிறது என்று சொல்லுகிறார். அது உண்மைதானே? அவங்க இராணுவ ரீதியாகவும் ஜெயிச்சிட்டாங்க, ராஜதந்திர ரீதியாகவும் ஜெயிச்சிட்டாங்க. மேலதிகமாக சொல்லுகிறார், இந்த மோதலை பொறுத்தவரையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வழிநடத்துகிற ஒரு கோழைத்தனமான யுத்தம் இது. யுத்தம்னா நேரில் வாங்கடா, வந்து முட்டி மோதிட்டு சண்டையை பிடிச்சிட்டு உன்னை வெற்றி என்று தோல்வி இருந்துக்கிட்டு போகணும். அதை விட்டு ஒளிச்சு விளையாடுகிற இந்த விளையாட்டு என்பது கோழைத்தனமானது என்று சொல்லிட்டு ஈரானுடைய மக்கள் துணிச்சலோடும் ஆண்மையோடும் நேர்மையுடனும் யுத்தம் செய்தார்கள் அப்படிங்கிறாரு. இந்த ஆண்மைங்கிற வார்த்தையை இதுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்தலை. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பை கடுப்பேற்றுறதுக்காகவே இந்த வார்த்தையை சொல்கிற மாதிரி தெரியுது. துணிச்சலோட போராடினோம், ஆண்மையோட போராடினோம், தைரியமாக நேர்மையாக போராடி இருக்கிறோம். எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது ராஜதந்திரத்தின் மூலம் ஈரான் பெற்ற மாபெரும் வெற்றியாகத்தான் உலகமே கருதுகிறது அப்படிங்கிறாரே முகமது பாகர் ஹலிபாப் அவர்கள், ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர். இந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் மேலதிகமாக போரின் போது ஈரான் மேலதிக வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளை ஈரானுடைய IRGC இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஈரான் தன்னுடைய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு வலையமைப்புகளை உறுதி செய்திருக்கிறது. பயிற்சி மற்றும் தந்திரோபாயங்களை மாற்றி இருக்கிறது. எங்களை நோக்கி வரக்கூடிய தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கான வான் கட்டமைப்புகளை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது நிஜமாகவே அவங்க எதையாவது தயாரித்து சொல்றாங்களாங்கிறத அவங்க சொல்லலை. ஆனால் சீனாவில் இருந்து அதி உச்ச தொழில்நுட்பங்களை கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானை வந்து அடைந்து விட்டது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் இவங்க இந்த செய்தியினூடாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்கிறார். அதே நேரம் இறுதியாக இன்றைய நாளும் யமனில் இருக்கக்கூடிய ஹூத்தி படைப்பிரிவுகள் சவுதி அரேபியாவுடைய ஆதரவு பெற்ற யமனுக்குள்ளே இருக்கக்கூடிய படைகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அல் மக்கா துறைமுகத்தின் மீது இன்றைக்கும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களினூடாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்றும் இதிலே கொல்லப்பட்டவர்கள் அல்லது காயமடைந்தவர்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்கிற செய்திகளும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. எனவே யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தி சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த உறவை வைத்துக்கொண்டு தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். சவுதியும் யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் மேல தாக்குதல் நடத்துகிற காரணத்தினால ஹூத்திஸ் ரெட் சீல பாபல் மந்தப்ல சவுதியினுடைய கப்பல்களுக்கு தடை விதித்திருக்கிறது. இந்த சூழலில் தான் ஹொர்முசு மறுபக்கம் மூடப்பட்டிருக்கிறது. தொடர் பதட்டமாகவே மத்திய கிழக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தொடர்